பொதுவாகவே இந்த ஃபேஸ்புக், ஆர்குட், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டு அப்படின்னாலே அங்கே பசங்க வந்து வெட்டியாக தான் உட்காந்துருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் சும்மா உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் தப்பு இல்லை, நிறைய பேர் சும்மா தான் உட்காந்துருக்கிறோம். பட் ஆனால் சில பேர் அதை ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிருக்கிற குரூப்ல ஒன்று தான் கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படிங்கிற குரூப்பு. மிஸ்டர் சபரி, அந்த குரூப் சபரி சங்கர், அவர் தான் வந்து இந்த அவருடைய மூளையில உருவான ஐடியா இது அப்படின்னு சொல்றாங்க. இது அவருடைய ஐடியா அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து நேற்று அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்கிறாரு. இது என்னுடைய ஐடியா அப்படின்னாலும் இதை எப்படி வெற்றிகரமா செயல்படுத்துறது அப்படின்றதுக்கு எல்லாருடைய உதவியும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லா நண்பர்களுமே இதுல இருக்கிறாங்க. அதனால ஒருத்தரை தனியா சொல்லாதீங்க, கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படிங்கிற குரூப்பை பத்தி மட்டுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி அந்த ஐடியா உருவாச்சு, ஏன் ஜென்ரலா எல்லாருமே இருக்கிற நேரத்துல அப்படின்ற பல கேள்விகளை அவர்கிட்ட போய் கேட்டேன். வழக்கமா இந்த காலேஜ் பசங்க எல்லாம் ஃபேஸ்புக் அப்படின்னா அங்க கடலை போடுறதோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ச் பண்றதோ பண்ணுவாங்க. எதனால உருவாச்சு கனவுக்கு செயல் கொடுப்போம்? அங்க இருக்க சூழ்நிலை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஓகே, ஆனா அதை ஃபேஸ்புக்ல செய்யணும்னு ஏன் தோணுச்சு? எல்லாம் ஃபேஸ்புக் வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏன் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி ஆங்கிள் பார்க்கலாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சார். அப்படி வந்ததுதான். ஸோ அப்படி வந்ததுதான் கனவுக்கு செயல் கொடுப்போம். முதலா வந்து இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, எதனால வந்து இது உதவணும் அப்படின்ற எண்ணம் உருவாச்சு அப்படிங்கிற கேள்விக்கும் இன்னும் நிறைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போறாங்க பசங்க. நிறைய நேரங்கள்ல வெட்டியாவே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சாலும் சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் சைட்ல நடந்துட்டே தான் இருக்குது. நல்ல விஷயங்களை நம்ம கவனிச்சு அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய நேரம் இது. இன்டர்நெட் மோசம், கம்ப்யூட்டர் மோசம் அப்படின்னு பயப்படுறத விட அதுல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லித்தர வேண்டிய நேரம் இது. ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. மாற்றத்தை நல்ல வழியில கொண்டு போறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி கொண்டு போறாங்க இவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மிர்ச்சி. இதோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பேஜ் கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பேஜ்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா என்ன உங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடல் வில்லேஜ் ஒன்று உருவாக்கணும், அதே மாதிரி இந்தியாவினுடைய யூத் பவரை பாசிட்டிவான ஆக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட். இதை ஃபேஸ்புக்கு எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அவர்கிட்ட நான் கொண்டு போய் கேட்டேன். ஏன் வந்து ஃபேஸ்புக், ஆர்குட் இப்படி எல்லாத்துலயும் யூஸ் பண்றீங்களா இல்ல ஒரு இதுல மட்டும் தானா? இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்குட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். சரி. அதுல வந்து சரியா வந்து ஆர்குட் வந்து யாரும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கம் வந்தோம். இது வரைக்கும் எத்தனை கனவுகளுக்கு செயல் கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் 20 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 8 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார். எப்படி ஹெல்ப் பண்றீங்க? இதன் மூலமா என்ன வழியில ஹெல்ப் பண்ணுவீங்க? அதான் இது நாங்க வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸோ எதிர்பார்க்கல. நாங்க வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் பிளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேக்கெட் மணி ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பண்றோம். இதுல ஃபேஸ்புக் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல் சார். எனக்கு ரொம்ப 500 ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்காங்க. அவங்களே வந்து எங்க வால்ல என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை வந்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் பார்த்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வால்ல பார்த்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. இப்பதான் சபரி சங்கரோட பேஜை போய் பார்த்துட்டு வந்தேன். 5 வருடங்களுக்கு முன்னாடி அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தபோது அங்க இருக்கிற குழந்தைகள் என் மீது ஏற்படுத்திய தாக்கம் தான் கனவுக்கு செயல் கொடுப்போம். இது வந்து 2010 ஜனவரி 1ஆம் தேதியினுடைய நியூ இயர் ரெசல்யூஷனா ஆரம்பிக்கப்பட்டது இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 மாணவர்கள், அவங்களுடைய 20 to 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் எல்லாருமே. இவங்க அவருடைய முயற்சியில ஆரம்பிக்கப்பட்ட இதுல இப்போ இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இவங்க எல்லாமே ரெகுலரா டியூஷன் எடுக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உதவி பண்றோம். இது வரைக்கும் ஒரு 20 ஸ்கூல் குழந்தைங்களை பணம் கட்டி படிக்க வச்சிருக்காங்க. 8 காலேஜ் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சின்ன பசங்க செய்ய முடியும். அப்படிங்கும்போது பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்தா எவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியும். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹாய் மதுரை, கில்லி கார்த்திகோட இது செம ஹாட் மிர்ச்சி. ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி மக்களுக்கு உதவி செய்யறது ஒரு அமைப்பா வச்சிருக்கிறாங்க, கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. இவங்க ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது ஃபேஸ்புக்கு பசங்க எதுக்கு போவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ல அவங்களோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் கனெக்ட் பண்றதுக்கு போவாங்க. இல்ல இவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோட வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் பாட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதே ரொம்ப பாசிட்டிவா எனக்கு இந்த டியூஷன் எடுக்கிறது எனக்கு ஆள் வேணும் அப்படின்றத போட்டு அதுல இருந்து ஒருத்தவங்க வரும்போது, ஓகே இந்த கிராமத்துல வந்து டியூஷன் எடுக்கணும் நம்ம அப்படிங்கறத பிளான் பண்றதோ, இல்ல இந்த ஒரு மாணவிக்கு நம்ம உதவி பண்ண எனக்கு இவ்வளவு பணம் தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது, அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது, அதை பாசிட்டிவா வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் வந்து நேத்து சபரி சங்கர் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இன்னொரு போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, பணம் கொடுத்து உதவி பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. பட் ஆனா நேரத்தை செலவிட நிறைய நண்பர்கள் ரெடியா இல்லாத மாதிரி இருக்குது. அவர் கூட இருக்கிற 500 நண்பர்கள் அப்படின்றது ஃபேஸ்புக்ல இருக்கிறது கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம். 500 பேர் தான் இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் அதுல. இதே மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு நான் வந்து எல்லாருமே இதுலயே வந்து சேருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல. பட் ஆனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வெப்சைட் உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது செய்வாங்க, Facebook ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, வசந்த்குமார் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருடைய சைட்ல வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க, 200 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நிறைய பேர் சேரலாம். இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து டைம் செலவு பண்ற போறது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க வந்து குழந்தைங்களுக்காக செலவழிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சபரீஷன் கரண்ட் சொல்லியிருக்காரு. கனவு செயல்படுத்தும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க அவருடைய யூத் பவரை பாசிட்டிவ் ஆக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்படுற விஷயம். விவேகானந்தர் கிட்ட கேட்டது அதுதான். இளைஞர்களுடைய சக்தியை ஆக்கப்பூர்வமான வழிக்கு நீங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா இந்தியா பிரகாசமான ஒரு நாடா. அதுக்கு ஆசைப்படுவோம், செயல்படுவோம்.